வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இப்போ வந்து கமலால பிராக்டிஸ் மோட் போட போகிறோம். பிராக்டிஸ் மோடில் கூட கமலா நம்மளை அடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. கண்டினியூ கொடுக்கலாம். ப்ராக்டிஸ் மோட்லேயும் கமலா வந்து இவங்க சொன்ன மாதிரி அடிக்கும். இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்து கமலாக்கு யார் ஏவி விட்டாங்க ஸ்டோரி. गाइस गेमக்குள்ள வந்தாச்சு. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. போய் தானே இங்கே ஒரு புக் இருக்கு, அங்கே தான் இருக்கும். கைஸ், இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க இந்த வீடியோவை பார்த்தா தயவு செஞ்சு இந்த பக்கு தான் சரி பண்ணு சொல்லுங்க. நம்ம இங்கே ஒரு பூஜை தட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடலாம். எடுத்த உடனே வந்து அது இப்படிதான் சட்டை போடுவாங்க. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. நாங்கள் இந்த வீடியோ முடிச்சோடனே நாங்கள் வந்து கொஞ்ச நாள் போக போக ரியல் லைஃப்லையும் நினச்சிக்காதீங்க, நான் கேம் தான் சொன்னேன். வீடியோ போக போக நம்ம வந்து ரியல் லைஃப்லேயும் கமலாவும் ஈவில் நன் எல்லாமே விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செக் பண்ணிக்கலாம். இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன் மூச்சு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்த வழியில் போயிடலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். வெளியே மட்டும் மழை பெய்யும். அது ஏன் நமக்கு தெரியாது. வெளியே மழை பெஞ்சா கண்டுக்காதீங்க. இது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொருளை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணுறது இதெல்லாம் லைன் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பயம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேற எப்பயும் சத்தம் போட்டு தான் மூச்சு போடுவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஏ பைத்திய அமைதியா எப்போ போய் மூச்சு கேட்டு நம்ம லக்கானா கமலா இல்லை, நம்ம லக்கி டே தான் இது. ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு கான்செப்டாக புரியல. மேலே மழை பெய்யும் போதும் கீழே வந்து நெருப்பு எரியுது. யாருக்காவது புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எதுவும் இருக்காது. இல்லை கமலா வீடு அப்படி தான். பேய் வீட்டில் அப்படி தானே தான் இருக்கும். கக்கூஸ் போயிட்டு கழுவாதுடா. இங்கே சால்ட் பவுல் கிடச்சிருக்கு. நான் வர மாதிரி பார்த்துட்டேன். இங்கே சால்ட் பவுல். டே ஏன்டா இப்படி பேசுகிற? கமலாக்கா கோவிச்சுட்டு எந்திர போகிறாங்க. நான் ஏன் கமலாக்கா எந்திர போகிறாங்கன்னு சொன்னேன்னா, ஃபைன் கமலான்னு இங்கே கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் கமலான்னு கொடுக்கும் போதும் ஒரு திட்டுது. நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது கமலாவை. அது ஒரு போடாமல் இருந்தால் சரி. நம்ம தான் செத்தோம். கொஞ்சம் கைஸ் பாருங்க, நான் மூஞ்சிலே உங்களுக்கு கொடுக்க போறேன். நான் ஏன் ஒழிஞ்சேன்னா கமலாக்கா திடீர்னு வந்து நம்மளை அடிச்சு கொடுத்தாங்கன்னா. சும்மா உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் வழியை கண்டுபிடிச்சு போகணும். உங்களுக்கு வேறு கம்மி தெரியாது.
முட்டை கண்ணு. சீக்கிரம் போயிட்டு வரலாம். வந்துச்சு. இந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் நோட்ஸ், அதாவது நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது படிச்சுடாதீங்க, அவ்வளோதான் கம்மியாக ஒரு அடி போட்டோம். இந்த வழியா போனா இந்த சைடுல ஒரு கோட் இருக்குது. ஐயோ நான் தப்பா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்ஸெல்லாம் போட்டுட்டா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளாக போயிடும். தப்பாக நடிச்சுக்காதீங்க. இப்போ நான் தப்பான வழியில நான் பேசினால வந்துட்டேன்னு நினச்சேன். இருந்தாலும் இங்கே வந்து இந்த வழியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்குள்ளே போயிடலாம் ஈஸியாக. இதோ இந்த வழி ஈஸி. எப்பயோ வந்துட்டேன், எனக்கு வழி தான் சொல்ல தெரியாது. நம்ம அந்த பாஸ்வேர்டு இருக்கிற இடம் சொல்றப்பே வந்துட்டு நோட் பண்ணிக்கோடா பாஸ்வேர்டை. நீங்களே பார்த்துருக்கோம். 3 7 இப்போ நான் வந்த வழி என்னன்னே நான் மறந்துட்டேன். நான் வந்த வழியை மறந்து விட்டேன். அதுவும் ஹாப்பியாக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம லைக் போட்டு நோட்டிஃபிகேஷன் வெளில அடிச்சுட்டு மேலே போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 1 subscribers equal to 1 motivation. இந்த கேபினெட் கிடைச்சிட்டுதா. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒன்று கிடச்சி. உங்களுக்கு சாவி கிடச்சிருச்சு. இந்த ராஸ்டில் தான் செக் கீ இருக்கும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது, ஆனால் எப்பயும் செக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாஸ்வேர்டு நம்ம வழி மறந்து போச்சு. சீக்கிரம் மூச்சு ஆட்டிருக்காரா பைத்தியக்காரா. அது நம்ம தாடா. ஏஜ் வெஸ்ட்லன்னு வழி ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சுக்கா. அது வேற யாரும் வந்துக்காதீங்க. வளரி அப்படிதான். இங்க பாருங்க, இந்த பூஜை ரூமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு எனக்கே தெரியாது. போலாம் இந்த வழி. அது வந்து நம்ம கொள்ளு தாத்தாக்காடா. அது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நண்பரோட அக்கா. ஆக்சுவலி நான் ஏது பாஸ்வேர்டு ஞாபகம் எனக்கு தெரியாது, நீங்களே வச்சு நாங்கள் பாஸ்வேர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டான்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நண்பரி கோடு பார்க்குறது பேரில். ஓகே பார்த்தாச்சு. நம்ம இப்போ போய் அதை போடலாம். ஆக்சுவலி அந்த பெட்டி இருக்க ரூம் ஞாபகம் தான் சொல்லணும். நம்ம இப்போ இதை திருப்பலாம். யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியே கிடைக்குது. இவன் டிஸ்கஸ்டிங்காக தான் இதாக பேசுவான். இவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான். கமலாக்கான்னு போட்டுருந்தேன். நான் எந்த பக்கத்தில் யார் கட்டினான்னு தெரியுமா? அக்பர் தான் கட்டினா.
கீழே போட முடியாதோ? ஓ எடுத்துட்டா வச்சே ஆகுமா? அது வேற இருக்கும். ஆமா கைஸ், அதனால ஒரு பொண்ணு எங்க வச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டுமே இப்போ. சரி பாஸ்வேர்ட் போட்டுடலாம். காய்ஸ் அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்ல வெயிட் பண்ணுங்கன்னு. இதை எடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த சிலை இப்போ தேவையில்லை. இந்த சிலையை எங்க வைக்கணும்னு தெரியுமாடா? வந்துட்டோம். பூஜை ரூம்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இதுல எலுமிச்சப்பழம், அதாவது லெமனை தொங்க விட்டோன்னே நான் அப்படியே நம்பிட்டேன். எனக்கு இப்போ எங்க போகணும்னு தெரியல. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இந்த இடத்துல இது பெட்ரூமா? பெட்ரூம் தானே, லாக் ஆகிருக்கு கைஸ். இது கைஸ் அந்த இடத்த ஞாபகம் வந்த இடத்துக்கே வந்துட்டு தெரிஞ்சா சொல்லுடா எப்படி போகணுன்னு. எனக்கே தெரியும் கைஸ். அம்மா இங்கே ஏதோ பெட்டி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணா எதுவுமே இல்லை. ஒன்றும் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதனால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அது சும்மா காற்று இருக்கலாம். அதுக்குள்ளே சம்டைம்ஸ் ஒரு பொம்மை இருக்கும். அது எதுக்கு தெரிஞ்ச நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணி ஓட போகிறேன். இந்த வந்துட்டோம். இது பொருளை வச்சாலும் வேஸ்டா? எனக்கு எல்லாம் கட்டிட்டு இருக்கேன். ஆனால் வச்சாலும் நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. வைக்கலாம். இப்போ நம்ம இவன் வேற ஒரு பைத்தியம் மாதிரி எவ்வளோ மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். பைத்தியே தெரியல. ஏன் அந்த பெட்டி இந்த ரூம் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மறந்து வச்சுட்டு நம்ம மறந்துட்டு ஏதோ எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இன்னும் எங்கேயோ போகிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே வந்துட்டோம். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு அது ஃபுல்லானோடனே போகலாம். அப்போதான் சீக்கிரமா போக முடியும். சைக்கோ பாருங்க இத்தனை அதுக்கு நம்ம கண்டிப்பா எங்க போகணும்னா ஊடு கட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மெம்பர் வந்து டியூஷன் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்டு. நான் உள்ளே போயிருப்பேன். அதாவது அவளுக்கு ட்ராயிங் கிளாஸ் இருக்கிறதுனால போயிட்டா, வேற ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் இருந்தாலும் அவள் இனிமேல் வர வீடியோஸில் தான் வருவாங்க. இப்போ நம்ம விளையாடலாம். ஏன்னா நம்ம இப்போ நிப்பாட்டணும்னா முடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும். இப்போ ராஸில் தானே தான் இருக்கும் அது மெயினாக. ஆமாம், ராஸில் இல்லைன்னா இருக்குமா? இது பார்த்தது. அப்போ நம்ம இந்த வீடியோ சுற்றணும். உங்களுக்கு கட் பண்ணியும் போட முடியாது. ஸோ பொறுமையாக பாருங்க, பொறுமையாக.
பக்கத்துலேயே இருந்திருக்கு சொன்னதுக்கப்புறம் இங்கே ஒரு நோட் இருக்கும், அதை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தி எப்போவுமே கமலாவோட ரூமில் தான் இருக்கும் கைஸ். இப்போ இந்த ஊதுபத்தி எந்த பக்கம் ரொம்ப அதிகமாக ஆகுதோ அந்த பக்கம் தான் அந்த இது இருக்கும் கைஸ், கலர். ஆனால் எப்போவுமே ஒரே இடத்துக்கு தான் இது கொண்டு போகணும். ஒன்று பேஸ்மெண்ட் இல்லைன்னா ஒரு ரூமுக்கு கொண்டு போகும். இப்போ பேஸ்மெண்ட்டை தான் காட்டுது. இல்லை குறையுது. சரி நம்ம மேலேயே போயிடலாம், ஏன்னா பேஸ்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாயிட்டு. வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மொத்தம் புகமூட்டமாக இருக்கிறதுனால இவன் நடக்கும் தொலைய மாட்டான். எனக்கு இந்த பக்கம் தான் காட்டுது நல்லாவே. நம்ம ஓடி போகலாம். இந்த இடத்துல தான் கிடச்சிச்சு. லாஸ்ட் பொருள் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் இல்லை. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அந்த நம்பர் இருக்கு. இப்போ கடைசி சீனை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓட்ட போறோம். கமலாக்காவை நடந்து வராங்க தூக்கத்துல இருந்து. இது கிராஃபிக்ஸ் சூப்பரா இருக்கு, ஆனா கொஞ்சம் பக்கா அது சில டைம்ஸ். நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த ஸ்டோரியில் வந்து கமலாக்காவை நம்ம அந்த குடும்பத்தோடு சேர்த்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சாமியார் நம்மளோட பின்னாடி தான் அந்த பேர் சுற்றுது. கமலா பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.